சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா இது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாமா? உனக்கு தான் வலிக்குது இல்ல, கொஞ்சம் பேசாம இரு. இல்லடா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா இல்லம்மா, அப்பாவை கொலை பண்ண கொலகார பாவிய நான் கண்டுபிடிக்க வேணான்னு சொல்லல, போலீஸ் கிட்ட கேஸ கொடுத்து கண்டுபிடிக்கலான்னு தானே சொன்னேன். அம்மா நான் சத்தியமா சொல்றேன், அப்பாவை கொலை பண்ணவன அப்படியே பதிலுக்கு துடி துடிக்க அவனையும் கொலை பண்ணணும்னு எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள வெறியா இருக்குமா. ஆனா அதெல்லாம் சினிமால தானம்மா முடியும். யதார்த்த வாழ்க்கையில நம்ம அப்படிலாம் நடந்துக்க முடியாதுல்லம்மா. அம்மா அப்பாவை கொண்டவன ஈசு கண்டுபிடிக்க போனதுனாலதான், அப்பாவை கொண்டவன் ஈசு மேல இருக்க கோவத்தினாலதான் உன்னை கொலை பண்ண பார்த்தான். நல்ல வேலையா உன் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம நீ பொழைச்சுக்கிட்ட. ஆனா இதுக்கு மேலேயும் ஈசு அந்த கொலகார பாவியை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கினான்னு வையேன், எனக்கோ இல்ல அபி பிள்ளைக்கோ அவனால கட்டாயம் ஆபத்து இருக்குமா. மா அவ்வளவு ஏம்மா, ஈசோட உசுருக்கே ஆபத்து இருக்குமா. அதனாலதான் நான் ஈசு இதுல தலையிட வேணான்னு சொல்றேன். ஆனா ஈசு இத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாம்மா. மா எனக்கு நீ யாருமா இருக்கா? நீ ஈசு அபிமா, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லைல்ல. அதனாலதான் சொல்றேன். சரிடா, நீ ஒண்ணு பண்ணு. ஓ, ஈஸ்வரிய கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட சொல்றேன். அம்மா நீ அந்த ராட்சசி கிட்ட நான் சொன்னேன்னு இதெல்லாம் சொல்லிடாத, அப்புறம் உன் மருமக கையால உன் மயனுக்கு அடிதான் விழுகும். அம்மா நானே ஈஸ்வரி கிட்ட தெளிவா சொல்லிட்டேம்மா, ஈசே இதுல நான் தலையிட மாட்டேன் சின்னையான்னு என்கிட்ட சொல்லிட்டா. அம்மா நீ யோசனை பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஈஸ்வரி கிட்ட எதையும் கேட்டுறாத, அப்புறம் ஈஸ்வரி கோபத்தை உன் மயனால சமாளிக்க முடியாதுமா. சரிடா, நான் எதுவும் கேட்கல, நீ போ. சரிம்மா, அழாத, நீ படுத்து ஓய்வு எடுத்துக்க, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். போ. சரி. அத்தைக்கு தையல் பிரிக்கிறதுக்குள்ள கொலகார பையில கண்டுபிடிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கேன். பழக்கடை விநாயகம் ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அவரு சொன்ன தன்ராஜுங்கிற ரவுடி இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இன்ஸ்பெக்டர் சார் இருந்தா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பாரு. இப்ப அவரு உயிரோட இல்ல, யாருக்கிட்ட உதவி கேட்கணும்னே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? நீ ரைட்டர் சண்முக சாரோட பொண்ணு ஈஸ்வரி தானே? நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, அந்த ரைட்டர் சார் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாப்போம். சண்முக சார் பொண்ணு தான் கூப்பிடுறாங்க. ஈஸ்வரம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. சார் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை. அதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட ஆரம்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? சார், என் மாமா ரத்னவேல் பாண்டியன்
சார் எனக்கு இப்போ அந்த ரவுடி தன்ராஜோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. சரிம்மா. சரி, அவன் ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனதா சொல்றாங்க. அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்துட்டானா இல்ல உள்ளேயே தான் இருக்கானான்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? என்னம்மா இப்படி கேட்குற? கண்டிப்பாக விசாரிச்சு சொல்கிறேம்மா. தேங்க்யூ சோ மச் சார். தன்ராஜ் பத்தின டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா என் மாமாவை கொன்ன கொலைகாரனை நான் கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் சார். எனக்கு புரியுதுமா ஈஸ்வரி. தன்ராஜோட டீட்டெயிலை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்புமா. சரிங்க சார். அகைன் தேங்க்யூ சோ மச் சார். சரிம்மா, நான் ஃபோன் பண்ணுறேம்மா. பாய்மா. ஆ சரிங்க சார், பாய். ஆ. ஆஹா, நம்ம கிட்ட கொலகாரனை கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஈசு நமக்கு தெரியாம அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கிட்டாளா? இது நமக்கு தெரியாத மாதிரியே நம்ம நடந்துப்போம். அபி, யார கை தட்டி கூப்பிட்டு இருக்க?